சந்தியா ஜானகி சீரியல்ல இப்போ ஒரு அட்டகாசமான அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மணி வந்துட்டாங்க. பிச்சு உதறிட்டாங்க. வேற லெவல்ல மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம். என்ன காரணம்னு தெரியல. வீசி வந்து சரியா போ மாட்டேங்குது. பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பேச வந்து மூட்டிட்டா இருக்கும். நம்ம சீனு அப்படியே தர்ம சங்கடத்தோட இருக்காங்க. மாயா, நான் உனக்கு ஏகப்பட்ட சந்தர்ப்பம்லாம் குடுத்தேன். இந்த ஒட்டுமொத்த குடும்பமே வேணான்னு சொல்லிட்டு, உனக்காக உன் காதல் மட்டும் கிடைச்சா போதும்ன்னு சொல்லி, நீ நானும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு யோசிச்சோம். ஆனா கடைசியில உன்னோட பிடிவாதம் தான் ஜெயிச்சுச்சு. வீட்டோட சம்மதத்தோட தான் கல்யாணம் பண்ணணும்னு சொன்னேன். இந்த வீட்டை எதிர்த்து நான் ஏகப்பட்ட காரியம்லாம் பண்ணியிருக்கேன் உனக்காக. ஆனா கிடைச்ச வாழ்க்கைய நல்லபடியா வாழ விடாம, நீ கதிருக்கு சப்போர்ட் பண்ணிட்டல்ல. நீ எதுக்காக செஞ்சிருப்ப அப்படின்னு அவங்களாவே சீனுவாவே ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. கதிர் தனாவை லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பான். உனக்கும் என்ன பண்ணுறோன்னு தெரிஞ்சிருக்காது. நீ தப்பு பண்ணுறோங்கிற விஷயம் கூட நீ யோசிக்காத அளவுக்கு உன்னை ரகுராமுக்கு அடுத்தது எல்லாரும் இந்த வீட்டில் முடிவு பண்ணி வச்சுருந்தாங்க. நீ எடுத்த எல்லா முடிவும் கரெக்டுன்னு நீயே யோசிச்சுட்டு இது மாதிரிலாம் செஞ்சிட்டியா? நீ இப்படியெல்லாம் பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல. இல்லை சீனு, நான் சொல்கிறத கேளு. சரிம்மா, இந்த விஷயத்த நான் மறந்துட்டேன். நான் இப்போ பேசாமல் இருக்க போகிறேன். நீ சொல்லு பார்ப்போம், ஏதாவது உன் பக்கம் நியாயம் இருக்கான்னு அப்படின்னு சொல்லி சீனு அமைதியாக இருக்காங்க ஒரு நிமிஷம் வரைக்கும். நீ எதுவுமே பேச மாட்டேங்கிறல்ல, எப்படிப்பா இதெல்லாம் சொல்ல முடியும்? உன்கிட்ட சொன்னாதான் அடுத்த நொடியே எல்லார்கிட்டையும் சொல்லி நீ பெரிய பிரச்சனையாக்கி விட்டுருவியே. அதனால் உன்கிட்ட இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாதேப்பா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. நம்ம மாயா வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். ஒரு பக்கம் கேஷுவலாக சீனு மாட்டுக்கும் அப்படியே வெளியே வந்துக்கிட்டே இருக்காங்க. அப்பான்னு பார்த்து ரகுராம் கேட்குறாங்க, அப்பா எப்படி இருக்காங்க? அப்பா நாளைக்கு காலையில் வீட்டுக்கு வந்துடுவார் அப்படின்னு சொல்லும்போது, அவர் வரப்போ நானும் வரணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாமாம்மா, நீங்கள் வேலையை பாருங்கள். அவர் வந்துட்டாருன்னா எல்லா பிரச்சனையும் அவர் சோலோவாக தீர்த்து வச்சுருவார். சரிப்பா, அவர் வரணும் தான் நானும் இவ்வளோ நாளாக சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டேன். பார்த்து கூட்டிகிட்டு வந்துருப்பா சீனு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ரகுராம் மாட்டுக்கும் போகிறாங்க. ஒரு பக்கம் ஜானகி காஃபி எடுத்துகிட்டு அப்படியே அவங்க ரூமுக்கு போகலான்ட்டு இருக்காங்க. இப்போதைக்கு நம்ம எது கொடுத்தாலும் அவர் சாப்பிட மாட்டார். சரி, நம்ம அவர் ரூமுக்கு போவோம்னு சொல்லிட்டு ஜானகி மட்டும் போகலான்ட்டு இருக்கிறப்ப கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல ரகுராம். பாய் தலானியை எடுத்துகிட்டு வாசலுக்கு போகலான்னு பார்க்குறாங்க. நீங்கள் உள்ளே தூங்குங்க, என்கிட்ட பேசுங்க, இல்லை திட்டுங்க, எதுவாக இருந்தாலும் இந்த ரூம்குள்ளேயே இருக்கட்டும். நீங்கள் வெளியில் போனீங்கன்னா அது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லியும் கூட கேட்காம வெளியில் போகிறாங்க. நில்லுங்க ஒரு நிமிஷம். உங்கள் முடிவை கேட்காம நானாக ஒரு முடிவு எடுத்துட்டேன். எப்போதும் இந்த ஜானி எடுத்த முடிவு எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும்னு நீங்கள் சொல்லுவீங்க. இந்த வாட்டியும் நான் எடுத்த முடிவு கரெக்டுன்னு உங்களுக்கு காலம் புரிய வைக்கும். அதை நான் சொல்ல வேணான்னு பார்க்குறேன். எப்போதும் ஒரு விஷயத்த விட்டு கொடுக்குறவங்க தானங்க ஜெயித்தவங்களா அர்த்தம். நான் இப்போ விட்டு கொடுத்துருக்கேன், அதுவும் இந்த குடும்பத்துக்காக. சில பல விஷயம்லாம் அது உங்களுக்கு லேட்டாக புரிய வரும். நீங்கள் வெளியே போனீங்கன்னா இங்கே ஒட்டுமொத்த குடும்பமும் உங்களை நினச்சி வருத்தப்படும். நீங்கள் உள்ளே தூங்குங்க, நான் மாட்டுக்கும் வாசலில் தூங்குறேன்னு சொல்லி அந்த பாய் தலகாணியை எடுத்துகிட்டு அப்படியே ஜானகி மாட்டுக்கும் வாசலுக்கு போகிறாங்க. என்னை சங்கடப்படுத்திட்டியே ஜானகி, உன் மூஞ்சிலேயே முழிக்கக்கூடாத அளவுக்கு நீ என்ன பேசிட்டியேம்மா. நான் என்ன சொல்கிறது, நான் என்ன செய்கிறது? எனக்கு என் பொண்ணு மேலே வாழ்க்கை மேலே அக்கறை இருக்குது. உனக்கு இல்லாமல் போச்சே. நான் நம்பினவங்க எல்லாரும் எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்களே. என் பொண்ணோட சம்மதம் இல்லாமே தாலி கட்டிட்டானே கதிருங்கிற மாதிரி யோசிச்சிட்ருக்காங்க அந்த இடத்துல நம்ம ரகுராம். இதுக்கு நீ சப்போர்ட் பண்ணிட்டியேம்மா, என்ன காரணம்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த பிரச்சனை இப்போதைக்கு முடியாதுன்னு மட்டும் நல்லா தெரியுதுன்னு ரகுராம் வருத்தப்படுற மாதிரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் யதார்த்தமாக மாயா வெளியில் வரப்போ, என்ன பெரியம்மா நீங்கள் மாட்டுக்கு வீட்டை விட்டு வெளியே தூங்குறீங்க, அதுவும் உங்கள் ரூமை விட்டு. எங்களால் தானே உங்களுக்கு பிரச்சனையாயிடுச்சு. இல்லைம்மா, நாங்களாம் வாழ்ந்து முடிஞ்சவங்க. எங்களுக்கு எப்போ வேணாலும் பிரச்சனை தீந்துரும். அதாவது இப்போ கூட நான் சொன்னேன்னா கூட அவர் மன்னிச்சிட்டேன்னு சொல்லி எல்லாரையும் சேர்த்து வச்சுருவாப்புல ரகுராம் ஒரு நொடியில். ஆனால் இந்த விஷயம் இப்போதைக்கு ரகுராமுக்கு தெரியக்கூடாது. அவருக்கு வேறு பிரச்சனை இருக்குல்ல. ஆமாம்மா, அதனால தானம்மா இந்த விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் அமைதியாக இருக்கோம். தனாவை எப்படி இருக்க போகிறான்னு தெரில. ரகுராமுக்கு கொஞ்சம் கூட கோவத்தில் சளைச்சவே இல்லை நம்ம தனா. அதனால் சீனுவோட மனசை மாற்றி நீ அவங்க கூட சேர்ந்து வாழ்கிறது உன் கையில் தான் இருக்குது. நான் பார்த்துக்கிறேன் பெரியம்மா. ஆனால் அவனும் கோவப்பட்டானா பத்மாவோட குணத்தில் அப்படியே மாறாமல் இருப்பான். மணி வந்தால் மட்டும்தான் உண்டு. மணி நாளைக்கு காலையில் வந்துடுவாருமா. அதனால் மாமா எல்லா பிரச்சனையும் பார்த்துப்பாருங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. சரின்னு சொல்லிட்டு சீனு ரூமுக்கு போக பார்க்குறாங்க. சீனு இப்போ நிம்மதியாக தூங்குறான். இப்போ மேலே தூங்கலாமா கீழே தூங்கலாமான்னு ஆர்கியூமெண்ட்டு வரும். சீனு தூங்கினதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம இங்கே வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை மாடிக்கு போகிறாங்க. என்னடா, எனக்கு முன்னாடியே இந்த இடத்த பிடிச்சிட்டே போல இருக்கேன்னு சொல்லி மாயா காமெடியாக பேசுகிறாங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணவங்க தானே, நீ எதுக்கு இங்கே வந்த?
அங்கே என்னமோ அதே தான் 2 பேரும் புரிஞ்சுக்க மாட்டாங்களே. தனா கிட்ட நீயாவது எல்லா உண்மையும் சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது, சொல்லியிருக்கலாம் தான். தனா வந்து மனசுக்குள்ளேயே வச்சிருப்பா. இருப்பினும் நான் சொல்லிட்டேம்மா. ஆனால் அவன் நம்புற மாதிரியே தெரில. சொன்னதுக்கப்புறம் தான் என்னை வந்து கண்ணா அப்படின்னான்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டா. அடியெல்லாம் வாங்கிட்டியா? அதுவும் பொண்டாட்டி கையில். சூப்பர்ரா நீ தேறிட்டப்போ அப்படின்னு சொல்லி காமெடியாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம மாயா. அட்டகாசமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். ஒரு பக்கம் நீ வந்து சொல்லியிருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போது, நான் சொல்லியிருப்பேன். சீனு வந்து என்னை மன்னிச்சிருப்பான். எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்கிறேங்கிற ஆர்வ கோளாறுல, சீனு வந்து எல்லார்கிட்டயும் வந்து நான் சொன்ன விஷயத்த வந்து சொல்லி வச்சிருப்பானே. அப்புறம் மாமாவுக்கு பிரச்சனை வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது தான் நான் வந்து யோசிச்சுட்ருக்கேன். நீ கரெக்டாக தான் யோசிக்கிற. சீனு வந்து சரியான ஓட்டவாய் தான் அப்படின்னு சொல்லி காமெடியாக பேசிகிட்டு இருக்கிறப்ப, ஏன்டா தனா மேலே உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இருந்துச்சா இல்லையா? எனக்கு தனாவை பிடிக்கும் தான். நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவளை என்னோட மனைவிங்கிற அளவுக்கு வச்செல்லாம் பார்க்கவே இல்லை இத்தனை நாள் வரைக்கும். அதுதான் எனக்கு கொஞ்சம் இடிக்குது. நான் சின்ன வயசுலேருந்து அவகிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். இனிமேட்டு வச்சு பார்க்க வேண்டியதானே அந்த இடத்துல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம மாயா வந்து ஐடியா கொடுக்குறாங்க. சரி அடுத்த நாள் காலையில் வந்து பார்ப்போம்னு சொல்லிட்டு 2 பேரும் ரூமில் வந்து தூங்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் பொழுது வந்து விடியுது. ஜானகி வந்து காஃபி எடுத்துகிட்டு வந்து ரகுராம் கிட்ட வந்து கொடுக்குறாங்க. ரகுராம் வந்து செமையாக எப்போதும் போல் கத்துறாங்க. ஜானகி நீ எதுக்கு எனக்கு காஃபி எடுத்துகிட்டு வந்த? கண்டவங்கலாம் எனக்கு வந்து காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லி புரிஞ்சிக்காமையே வந்து ரகுராம் வந்து பேசுகிறாங்க. உடனே பத்மா இந்த வேலையெல்லாம் நீ பார்க்குறதா இருந்தால் பாரு. என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னே ஜானகி கிட்டேருந்து அந்த காஃபி வாங்கிட்டு அப்படியே உள்ளே போகிறாங்க. திருப்பியும் ஒரு காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த இடத்துல ரகுராம் மாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க மாட்டுக்கு ஏஞ்சி வந்து போகிறாங்க நம்ம ரகுராம். ஜானகியும் ரகுராமும் எப்படி இருந்தாங்க? அவங்கள போய் பிரித்து வச்சிட்டியே மாயா. உனக்கு கொஞ்சமாவது வந்து யோசிக்க தெரிஞ்சிருந்தா கதிருக்கு நீ இப்படி சப்போர்ட் பண்ணியிருப்பியா? சீனுவும் நீயும் கல்யாணம் பண்ணி நல்லபடியாக இருந்திருக்கலாம். நீ கதிருக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கலங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து என் புருஷன் வந்துடுவாங்க. கதிர் மாயா 2 பேர் வந்து அவர் மூஞ்சிலே வந்து முழிக்கக்கூடாது சரியா அப்படின்னு சொன்னோன்னே அமைதியாக இருக்காங்க. சீனு வந்து காலையிலே வெள்ளனமாக ஏஞ்சி அப்படியே வந்து அவங்க அப்பா வந்து காரில் வந்து கூட்டிகிட்டு வந்து அப்படியே வந்து நிற்க வைக்கிறாங்க. ஆர்த்தி வந்து எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பத்மா மாட்டுக்கும் ஆர்த்தி வந்து எடுத்துகிட்டு வரதுக்காக வேக வேகமாக வந்து உள்ளே வந்து போகிறாங்க. அப்படியே வந்து வராங்க. என் மருமக எங்கே இருக்கா பத்மா அப்படின்னு சொல்லி மாயாவை தான் வந்ததும் வராதமா வந்து மணி வந்து கேட்குறாங்க. அட்டகாசமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். யாராலையும் ஒரு வார்த்தை கூட பேச முடியல. இனிமேட் மணி வந்து எல்லாரையும் வந்து சேர்த்து வச்சுருவாரு. எந்த விதத்துலையும் சந்தேகமே இல்லை அப்படின்னு சொன்னேன். இப்போ எதுக்குங்க அவளை பற்றி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஏய் என் மருமகளை நான் பார்க்கணும். அவளை நான் பார்த்தே ஆகணும். அவள் தான் எனக்கு இப்போ ஆர்த்தி வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி மணி வந்து பிச்சு உதறாங்க அந்த இடத்துல. உங்களுக்காக நான் வந்து ஃபீல் பண்ணினேன். அதெல்லாம் பொய்ன்னு நினைக்கிறீங்களா? என்னோடய ஆசையை நிறைவேற்ற வேண்டியது உங்களோட கடமை. என் மருமக எங்கே? சாரி என்னோட பொண்ணு எங்கே அப்படின்னு சொல்லி நம்ம மாயா வந்து கூப்பிட்றாங்க. போமா அதான் அவர் கூப்பிட்றாருல, அவர் எல்லாத்தையும் இனிமேட்டு பார்த்துப்பாப்புல அப்படின்னு சொல்லி ஜானகி நம்ம மாயா எல்லாரும் நினைக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.